அவி அரிசின்னு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, அதுதான் இப்போ செய்ய போகிறோம். மதுரை சைடு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. ஏற்கனவே புழுங்கல் அரிசி இந்த மாதிரி கழுவி ஊற வச்சு, இது பச்சரிசிலையும் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான். இதை வந்து 1 hour பக்கமாக ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இங்கே தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ அது தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இந்த அரிசி எடுத்து போட்டுடலாம். உள்ள 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி வந்து 50 கிராம் அரிசி தான் இருக்கும். அதை கரையை வச்சு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வேகலாம் கூடாது. இப்படி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். நல்லா கொதி வந்துச்சு, இதை வடிச்சிடலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு, ஸ்டேஜில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் போட்டாச்சு. சுக்கு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஸ்டேஜில் ஆஃப்